ஆதித்யா தரோட இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடிச்சு துரந்தர் 2 படம் நேற்று வெளியாகி இருக்குங்க. அதனோட படத்தோட 1 மினிட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ப்ளஸ்ஸே பிளாட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான். 4 ஹவர்ஸ் படம், ஆனால் எப்படி போச்சுங்கிறதே தெரில. அவ்வளோ அமேசிங்காக டைரக்டர் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் ரன்வீர் சிங் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. அவரோட உடல் அமைப்பாகட்டும், அந்த ஆட்டிடியூட் ஆகட்டும், அப்படியே கதைக்கு ஏற்ற மாதிரியே தன்னை மாடிஃபை பண்ணிக்கிட்டு அட்டகாசமாக நடிச்சிருக்காரு. ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லலாம். ரன்வீர் சிங் ஃபுல்லாக முழுக்க கிரெடிட் ரன்வீர் சிங்குக்கு தான் போகும். மூணாவது இந்த கதையோட ஒன் லைன் பிளாட் என்னன்னா, துரந்தர் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த படம் சக்கப்போடு போட்டது. துரந்தர் 2 அதுக்கு இணையாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அது ஃப்ளாஷ்பேக்கோட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவர் அந்த பிளேஸுக்கே கிங் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவர் எதிரிகளை வீழ்த்தினாரா, தாயகம் திரும்பினாரா அப்படிங்கிறது தான் கதைக்களம். ஸோ இதை ரொம்ப அழகாவே டைரக்டர் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன இது என்னன்னாக்கா, இந்த படம் 4 ஹவர்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். எனக்கு கொஞ்சம் ஒரு 45 மினிட்ஸ் ரொம்ப லென்த்தியாக இருந்த மாதிரி இருந்தது. 2 படம் பார்த்த ஃபீலிங் கொடுத்தது. அதை தவிர குழந்தைங்களுக்கான படம் இது கிடையாதுங்க. இது ஏன்னா பயங்கரமான வயலன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்டை காட்டிலையும் செகண்ட் பார்ட்டில் நிறைய வயலன்ஸ் இருக்குது. ஆனால் அது கதைக்கு தேவையானது தான் அப்படின்னா கூட குழந்தைங்கள தயவு செய்து கூட்டிகிட்டு போயிடாதீங்க. இது கட்டாயம் மஸ்ட் வாட்ச் படம். துரந்தர் 2 ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.